நம்பர் 1 டக்கு டக்குன்னு எழுதுங்க. சன்னல் நூல் சல்லடம். சன்னல் நூல் சல்லடம். ஜல்லடன்னு எழுதிடாத, சல்லடம். செகண்ட், சன்னல் நூல் அங்கி. 3வது இடைக்கச்சை. 4வது பாகை. 5வது பொற்பட்டம். 6வது ஏபோத் கீழ் அங்கி. 7வது ஏபோத். 8வது ஏபோத் விசித்திர கச்சை. 9 மார்பதக்கம். மார்பதக்கமும் ஊரீம் தும்மீம் அப்படியே சேர்த்து போட்டுங்க. ஊரீம் தும்மீம் சொல்லுங்க. அது எபிரேய பாஷை, வர ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, இங்கே வைக்க வேண்டியது, அது இங்கே வர வேண்டியது. ஊரீம் தும்மீம். 10வது 2 கோமேதக கற்கள். அது 2 கோமேதக கற்கள். இதெல்லாம் இப்போ வசனம் சொல்கிறேன், எழுதி போட்டுருமா. யாத்திராகும் 28 ஃபுல்லாக போட்டுக்க. 28 அதிகாரம் முடிஞ்சு போச்சு. இப்போ இத்தனை ட்ரெஸ் இல்லாமல் எங்கே உள்ள போக முடியாது. அவர் இவ்வளோ போட்டாலும் வெங்கல தொட்டியில் சுத்திகரித்து கன்ஃபார்ம் ஆகணும். என்ன ஆகணும்? இல்லைன்னா என்ன ஆகிடுவார் அவர்? சொல்லுங்கள். அதான் கேர்ஃபுல்லாக நாம் சிலதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவன் அன்னைக்கு செத்துருவான், இன்றைக்கி கொஞ்சம் டைம் கொடுத்து திருந்துறதுக்கு கிருபை, அவ்வளோதான். கொஞ்சம் டைம் கொடுத்து கிருபை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் படிக்கும் போது சர்ச்சில் எப்படி நடந்துக்கணும், எப்படி நம்ம ஜீவிக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ மனுஷனாக வீட்டில் இருந்த மாதிரிலாம் இங்கே பாவலெல்லாம் காட்டக்கூடாது. இங்கே 7th நாலேஜில் போயின்னு இருக்கோம். 7ஆம் அறிவு. என்னது? நமக்கு எத்தனை அறிவு? அது வீட்டோட சரி. அதில் நீங்கள் பழகிறது 2 அறிவில் தான் அங்கே பழகுவீங்க அதிகமாக. இது சர்ச்சு ஊழியம் மினிஸ்ட்ரி எல்லாமே 7th நாலேஜில் போகிறது. அதனால் இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் வரும். ஆனால் அங்கே சர்ச்சை வீட்டில் அடம் பிடிக்கிற மாதிரி இங்கே பிடிக்கக்கூடாது. அங்கே அசுத்தமாக நீங்கள் இருக்கிற மாதிரிலாம் இங்கே இருக்கக்கூடாது. நீட்டாக அப்படியே ஒரு ஷார்ட்ஸை போட்டு நீ சர்ச்சுக்கு வந்துடக்கூடாது. ஜெபம் பண்ணுறேன்னு அழுக்கு வஸ்திரம் போட்டு என்ன செய்யக்கூடாது, இங்கே வரக்கூடாது. கர்த்தர் சனத்துக்கு போகிறேன் அப்படின்னு உஷாராக வரணும். கேர்லெஸ்ஸெல்லாம் வந்துடக்கூடாது. எந்த ஒரு கூரையில் கூட சர்ச்சை இருக்கட்டும், அதனுடைய தண்டனை உனக்கு கிடைக்கும். கிருபையாக இருக்கிறனால தண்டனையோடு திருத்துவார். ஏதோ சர்ச்சுக்காக நீ வேலை செய்ய போகிற அப்படின்னா அந்த வேலை செய்கிற ட்ரெஸ்ஸை போட்டு நீ செஞ்சுட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ட்ரெஸ் போட்டு நீ அட்டன் பண்ணணும் சர்ச்சை. எங்களுக்கு தெரிஞ்சு வேலைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போகும்போது ஒரு லுங்கி எடுத்துன்னு போவோம். அந்த மண்ணுக்குன்னு வாரி கொட்டிட்டு மறுபடியும் அந்த லுங்கி எடுத்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டுன்னு வருவோம். எந்த ஒரு ப்ரேயருக்கும், எந்த நைட் ப்ரேயருக்கோ எதுக்கோ கேஷுவல் வேர் நாங்கள் போட்டுன்னு போனதே கிடையாது. அசட்டையாக ஏதோ ஒரு காக்கரி மூக்கரின்னு ஒரு ட்ரெஸ்ஸை நாங்கள் போட்டுன்னு போனதே இல்லை சின்ன வயசுலேருந்து. சபைன்னு சொன்னாலே நீட்டாக சுத்தமாக அப்போ தான் அந்த ப்ரேயருக்கு போகணும். இதை அந்த காலத்திலே போதகர்கள் சபையில் நீங்கள் எப்படி இருக்கணும், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ற திட்டத்தோடு எங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல தேவ பயத்தை எங்களை சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் அதனுடைய அறிவில் எங்களை நடத்தினாங்க. அதனால் சர்ச்சுன்னு சொன்னாலே அடியே மாட்டின்னு அங்கே போய் தூங்குறேன், அடியே படுக்கிறேன், அங்கேயே தலைக்கான வச்சு தூங்குறேன், தூங்குறதுக்கு இடம் இது. ஏதோ ஏழை பாழி வியாதிஸ்தரை நாங்கள் தங்க வைக்கிறோம், அது தேவன் அறிவார். ஆனால் தூங்குறதுக்காக செலக்ட் பண்ணாதீங்க சர்ச்சை. ஒருவேளை அண்ணாலை போல இருக்கிறவர்கள் படுத்தாலும் காலையில் எழுந்து ஜெபத்தில் நில்லுங்கள், கர்த்தருடைய கிருபை உண்டாகும். வெறும் தூங்க மட்டும் வருவேன், ஜெபம் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் தூங்கிட்டு போவேன், அழுக்கு மூட்டையோடு இருப்பேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடி உத வாங்கிட போகிறீங்க. ஜெபிக்கிறவங்க
நீங்கள் ஏதோ வயசாகிட்டீங்க, வயசானவராக இருக்கிறார், வயசானவங்களாக இருக்கிறாங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஜெபத்தில் மறுபடியும் தரித்து போகிறாங்கன்னா ஓகே. ஆனால் தூங்குறதுக்கான ஒரு பர்பஸாக சர்ச் என்ன செய்யக்கூடாது. என்னுடைய வீடு எல்லாருக்கும், என்னுடைய வீடு சொல்லுங்கள், எல்லாருக்கும் ஜப வீடு. அதனால் வெகு சீக்கிரத்தில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடமாக மேலே உங்களுக்கு அருமையாக எல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம். ஜன்னல்லாம் போட்டு, ஃபால் சீலிங் போட்டு, பக்காவாக ஃபேன்லாம் போட்டு, தரையெல்லாம் அழகாக பண்ணிவிடுவோம். ஒரு வேளை தங்கி ஜெபிக்கிற அப்போ கூட ஜபத்தில் இருக்கிறவங்க தான் தங்கணும், சும்மா இருக்கிறவங்க தங்கக்கூடாது. இதுதான் சட்டத்திட்டங்கள். உனக்கு கிருபையாக இருக்கும், இதை ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கே பாருங்கள், அந்த 10 வஸ்திரத்தை அவன் போட்டு தான் என்ன செய்ய முடியும், உள்ளே போக முடியும். வசனங்களை எழுதிங்க, படிங்க. அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு ஊழியமாக இவைகள்லாம் காணப்படுகிறது. இதற்கு இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அபிஷேகத்தில் வந்துட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நான் வாழுகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு எத்தனை வஸ்திரங்கள் உங்களுக்கு ஃபார்ம் ஆகியிருக்க போகுது என்பதை அதையும் எழுதி போடுமா. சரியாக பிரகாரத்துக்குள்ளாக உங்கள் சரீரத்தினுடைய கிரியைகளை ஒப்பு கொடுத்து பலிபீடத்தில் மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்றவங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் போடுங்க. 61:10 நீதியின் சால்வை. 61:10 அதுவும் துதியின் உடை. 61:3 நீதியின் சால்வை ஞானஸ்தானத்தினால சரியான உடன்படிக்கை பண்ணும் போது நமக்கு தேவன் அதை கொடுக்கிறார். துதியின் உடை 61:3 இது அபிஷேகம் பெறும் பொழுது சொல்லுங்க. துதியின் உடைனா துதிக்கத்தக்கதாக வைக்கிறவர், ஆனந்த தைலம் உள்ளவர், அபிஷேகமானவர். அடுத்தது வைராக்கிய சால்வை. அங்கே பார்த்தீங்கல்ல 5 தாழ்பால் வளையத்தில் என்ன சொன்னேன், தேவ வைராக்கியம்ல. அது யாருக்கு வரும் அப்படின்னா, இங்கே பாருங்க, விசுவாசத்தில் பரிசுத்தத்திற்கும் விசுவாசத்துக்கு என்ன செய்யணும், வைராக்கியமாக நிற்கணும். தேவ வைராக்கியம் சொல்லுங்கள். ஆமாம். ஐயோ நாளைக்கு ஒன்றே இல்லையே, இருக்கட்டும், கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். நான் செய்யக்கூடிய என் வியாபாரத்தை செய்வேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து தருவார், என்னை விடமாட்டார் என்று பிடிப்பாக நிற்கணும். அப்படி விசுவாசத்தை பழகிறவங்களுக்கு பேர் தான் வைராக்கியத்தின் சால்வை. 59:17 ஏசாயா. அடுத்தது சித்திர தையலாடை. இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கெல்லாம் பார்க்குறீங்கல்ல, அழகாக ஸ்க்ரீனில் போட்டு, அதான் சித்திர தையலாடை. என்னது, ஒரு துணியை பலமுறை ஊசியில் குத்துனாதான் அவ்வளோ டிசைன்ஸ் வரும். அந்த மாதிரி பாடுகளின் ஜீவியம் சொல்லுங்க. பாடுகள் பிரயாசங்களில் தான் இது உங்களுக்கு ஆடையாக கிடைக்கும். சங்கீதம் 45:14. இப்படிலாம் ஜீவிக்கும் பொழுது உங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை தொடர்ந்துடும். தேவன் உங்களுக்கு வெண்வஸ்திரம். வெண்வஸ்திரம் வெளிப்படுத்தல் 3:5. 7வது, நீங்கள் மறுரூபம் அடையும் பொழுது உங்கள் சரீரமானது மறுரூபமாகும் பொழுது வெளிப்படுத்தல் 9:8 19:8 மெல்லிய வஸ்திரம். என்ன வஸ்திரம்? அதான் மறுரூபம், மகிமை. ஒவ்வொரு ஜீவியத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு வஸ்திரத்தை தேவன் கொடுத்துக்கினே இருப்பார். ஒரு வேளை ஆண்டவனுடைய வசனம் நிறைய போட்டிருக்கோம். என்ன, வெளிப்படுத்தல் 16:15 வாசித்தீங்கன்னா, நான் வரும்போது நிர்வாணம் காணப்படாதபடி இரு, உஷாரார். படிங்க எல்லாரும். இதோ திருடன் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். 16:15
இந்த வஸ்திரங்களெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கணும். அப்படி இருக்கணும். ஆமாம், ஆயத்தமாக வெண் வஸ்திரம் தரிச்சிட்டா அதுக்கப்புறம் மெல்லிய வஸ்திரம் என்பது தேவன் மறுரூபத்தோடு நமக்கு கொடுக்க போகிற மகிமையின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம். அவளுக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. என்ற மெல்லிய வஸ்திரத்தை தேவன் நமக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஆகவே ஒவ்வொரு ஜீவியத்துக்கு ஏற்ற ஒரு வஸ்திரங்கள் உங்கள் ஆன்மா மேலே நிரம்பினே இருக்கிறதுனால உங்களை சாதாரணமாக இந்த உலகமோ மாம்சமோ பாவங்களோ விட்டு வந்த பாவங்களோ அல்லது சாத்தானோ சுயம் என்னது சுயமோ வேறு எந்த வல்லமையும் உங்கள் ஆன்மாவை தொட்டு அழிக்கவே முடியாது. ஏன்னால் நீங்கள் மோஸ்ட் பாதுகாப்பில் வந்துடுறீங்க. அதிகமான பாதுகாப்பு. ஒரு வஸ்திரம் உங்கள் மேலே இறங்க அத்தனை பாதுகாப்பு. என்னது? அத்தனை பாதுகாப்பு. அவனுக்கு தேவை 10 வஸ்திரம் உள்ளே போகிறதுக்கு. எதுக்கு? ஆமாம், அந்த 10 வஸ்திரத்தில் அதுக்கு அடுத்த குடாரம் ஒன்று இருக்குது பாருங்கள். மகாபரிசுத்த ஸ்தலம் போகும்போது 5 வஸ்திரம் தான் தேவை அவனுக்கு. எவ்வளோ? 5 வஸ்திரத்தை அவனுக்கு கைட்டிடணும். என்ன செய்யணும்? பரலோகத்தில் என்ன பண்ணாங்க? சிங்காசனம் கொடுக்கப்பட்டது, மூப்பர்களுக்கு கிரீடம்லாம் கொடுக்கப்பட்டது. ஆராதனை என்ன பண்ணாங்க? கைட்டு வச்சு என்ன பண்ணாங்க? அந்த மாதிரி அங்கே போகிறதுக்கு அவருக்கு 5 தேவையில்லை. அங்கே சரியாக ஜூட்டு விட இந்த சன்னல் நூல் மட்டும் போட்டுக்குன்னு 5 வஸ்திரம் போட்டு உள்ளே போகணும். சாதாரணமாக உள்ளே போகணும். இங்கே வரைக்கும் தான் 10 வஸ்திரம். அதை நோட் பண்ணி வச்சிங்க. வாய்ப்புகள் இருக்கும்போது நாளைக்கு டைம் இருந்தால் பார்க்குறேன், உங்களுக்கு சொல்கிறேன். நோட் பண்ணிங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு 5 வஸ்திரம் தான், 10 வஸ்திரம் கிடையாது. ஆனால் இங்கே எத்தனை வஸ்திரம் தேவை அவருக்கு? ஆமாம், 10 வஸ்திரம் தேவை. ரட்சிப்பில் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களை என்ன செஞ்சுருக்கோம்? மூடியிருக்கோம். அந்த பாதுகாப்பு. ஞானஸ்தானத்தில் உறுதியாக இருந்து அந்த உடன்படிக்கையில் இருக்கிறீங்கன்னா நீதியின் உடை உங்களை மூடியிருக்கும். நீதியின் சால்வை. அபிஷேகம் இருந்தால் அவர் துதி நாடையாய் உண்மையில இறங்கியிருப்பார். ஹல்லேலூயா. இது மாதிரி ஒவ்வொரு லேயர் கவரப், பாதுகாப்பு ஆன்மாவுக்கு. இது மாதிரிலாம் இருந்தால் என் மைண்டு மாறி போச்சு, திடீர்னு யோசித்தேன் சேம்டாக போச்சு, திடீர்னு அதை பண்ணிட்டேன், எனக்கு தெரியல, இப்படிலாம் பண்ண மாட்டீங்க. க்ளீனாக இருக்கும் வாழ்க்கை. எப்படி இருக்கும்? க்ளீனாக போகும். தேவ பிள்ளைகளே, இப்போ இதுக்கப்புறம் அந்த உள்ள ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டை பார்க்க போகிறீங்க. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்குறோம்? வழி. சொல்லுங்க. நானே சொல்லுங்க. ஜீவன், சத்தியம். என்னடா அந்த பாஸ்டர் தலைகீழ் மாற்றி சொல்றாரு. நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிரான்ஸ்லேஷனை இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹோல்டு வெர்ஷனில் என்ன போட்டிருக்கோன்னா லைஃப், ட்ரூத், வே. அதுக்காக நான் அதை பார்த்து மாற்றணும்னு நினைக்காதீங்க. இன்னும் முடியும் போது நல்லா புரிஞ்சிக்குவீங்க. நீங்கள் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே சொல்லுங்க நித்திய ஜீவன். இப்போ கடைசி காலனுக்கு ஜீவன் கிடச்சிதா இல்லையா? சொல்லுங்க. அவன் கடைசி நேரத்தில் சரீரத்தை பிரகாரத்தை எங்கே மாட்டிட்டான்? அறிக்கை செஞ்சிட்டான். பாவத்தை அறிக்கை செஞ்சிட்டான் ஒரே மணி நேரத்தில். ஐயோ, நீங்கள் தான் மேசையா, நான் விசுவாசிக்கிறேன், என் பாவத்தை மன்னிச்சு எங்கே இடம் கொடுங்க. விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட வந்தவனுக்கு நித்திய ஜீவன் கிடச்சிதா இல்லையா? அதனால தான் எவன் அங்கே அண்டினாலும் ஃபஸ்ட் அவனுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகிடும்? ஜீவன் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம். கரெக்டாக தான் சொல்லி இருக்கிறோம்.
அந்த என்ட்ரு ஆனாலே லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். என்ன ஆகிடும்? லைஃப் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அதை வந்து ஆசீர்வாத கூடாரமாக பார்க்காதீங்க. அதுதான் பரலோக ராஜ்யம். இனிமேலும் நீங்கள் பரலோகத்துக்கு போகணும் என்பதை நீங்கள் கனவு காண்ற மாதிரி இருக்க வேணாம். யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ இப்போவே ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. லூக்கா 17:21 படிக்க வச்சேன். என்ன படிங்க? இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அந்த கேட்டை கொஞ்சம் ரெட் லைனில் மார்க் பண்ணுமா? இருக்குதா? அழிச்சிட்டிங்களா? யாத்திராகமம் 26:33 படிங்க. கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதே கிருபாசனத்தை வைப்பாயாக. இது எவ்வளோ ஆகலாம்னா 3 அடி, எவ்வளோ? 2 அடி அகலம், 3 அடி நீட்டு, 4 அடி நீட்டு. அதை படிங்க, அளவு படிங்க. சீத்தி மரத்தால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும். 2 3 அடி, 3 அடி நீட்டு, 2 அடி அகலம், 2 அடி உயரம். அவ்வளோதான். யாத்ராகம் 25:10. இப்போ 4 தூண்கள் ரெக்கார்டு எழுதுங்க. லூக்கா 9:22. மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பராகராலும் ஆகாதவன். ஃபர்ஸ்ட் தூண் பேர் என்னது? பாடுகள். சொல்லுங்க. செகண்ட் தூண் மத்திய 24:9. உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். உபத்திரவம். 2வது தூண் என்னது? 2 கொரிந்தியர் 7:5. எப்படி என்றால் நாங்கள் மக்கதோனியா நாட்டில வந்த பொழுது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. போராட்டங்கள். சொல்லுங்க. போராட்டம். இந்த தூணுக்கு நாம தான் பேரை பிளேஸ் பண்றோம். 4வது தூண் ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 4வது தூணுக்கு என்னது? துக்கங்கள். சொல்லுங்க. ஏன்னா இந்த கேட் அவ்வளோ சாதாரண கேட் இல்லைப்பா. இது பேர் வெயில். இங்கிலீஷில் என்னது? வெயில். VEIL. இங்கிலீஷில் போடுங்க. VEIL. வெயில். அப்படின்னா திரை. இதுதான் திரை. என்ன எழுதுங்க? திரை. சொல்லுங்க. இதுதான் திரை. ஏன்னா இத்தனை காரியங்களை கடந்தாதான் இதுக்குள்ள குவாலிஃபைட் டு என்டர் த ஹை ஹோலி. என்னப்பா இது ஆசையாக இருக்குது. லகுவாக உட்காந்துங்கன்னு அப்படியே நல்லா கறி மீன் சாப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே ஆண்டவர் கூப்பிட்டா போயிடலான்னுங்கிறோம். யாருமே அப்படி உபதேசம் உங்களுக்கு பண்ணாங்கன்னா எதிர்காலத்தில் நம்பாதீங்க. அது பொது உபதேசம். அவங்களுக்கு சாதகமாக அதை பேசுகிறாங்க. யாருமே இந்த 4 காரியங்கள், பாடுகள், சொல்லுங்க, உபத்திரவங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், இந்த 4 இல்லாமல் ஒரு பூர்ணத்துக்கு யாராலையும் வழிநடத்தவே முடியாது. இப்போ நான் போதகராக இருந்தாலும், இவர் ஜான் பால் மெய்ப்பராக இருந்தாலும், இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிலர் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லார் மேலேயும் யார் தான் இருக்கிறது? ஆவியானவர் இருக்கிறார். தனியாக எனக்கு போஸ்டிங் கொடுத்ததுனால எனக்கு தனி ஞானத்தை கொடுத்து என்னை நடத்த மாட்டார். எல்லார் மேலேயும் எல்லா ஊழியர் மூலமும் அவர் கிரியை செய்கிறவர். அதனால் ஒரு சிலர்
நாங்கள் தான் அப்போஸ்தலர்கள்லாம் ஏமாற்றுவாங்க, ஏமாறாதீங்க. ஹோலி ஸ்பிரிட் யார் மேலே இறங்கி கிரியை செய்கிறாரோ அவ்வளோதான். அவரை தவிர அப்போஸ்தலன் ஒன்றும் பெரியவன் இல்லை, இந்த போதகன் ஒன்றும் பெரியவன் இல்லை, இந்த மெய்ப்பன் ஒன்றும் பெரியவன் இல்லை. நோ, அப்படிலாம் சொல்லி ஏமாற்ற பார்ப்பாங்க. நீங்கள் ஏமாறாதீங்க. சத்தியம் பசுத்தாவி சொல்லுங்க, இந்த பேஸில் போங்க. நாங்கள் எங்கேயாவது நாங்கள் காட்டுறோமா எங்களை மேன்மையா? சத்தியத்தில் காட்டல, எங்களை மறைச்சின்னு தானே வரோம். அதுதான் உண்மை. எங்களை நாங்கள் காட்டக்கூடாது. ஒரு சிலர் தங்களே காட்டி பேசின்னு இருப்பாங்க, நாங்கள் தான் அப்படின்னு. அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி கிடையாது. இப்போ இயேசுவை பற்றி ஏன் இந்த மாதிரியான காரியங்கள் அங்கே வருகிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அந்த திரைச்சிலை யார்? இயேசு மரணத்தில் தான் கிழிஞ்சுதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. எதில் கிழிஞ்சுது சொல்லுங்கள்? நம்முடைய பாடுகளை துக்கங்களை. கரெக்டா? இவர் தானே ரட்சகர், அவரால் தானே திரைச்சிலை கிழிஞ்சது. உன்னால என்னாலையா? இல்லை இப்போ இருக்கிற அப்போஸ்தலர்களாலையா? டூப்ளிகேட் அப்போஸ்தலர்களையா? இல்லை பவுலாலையா? பேதுருவாலையா? யாராலையும் கிடையாது. இயேசுவால் மட்டும்தான் கிழிக்க முடியும். அது கிழிக்கணும்னா அவர் சரீரத்தில் பாடு, உபத்திரவம், போராட்டம், கஷ்டங்களை ஏற்று ஒப்பு கொடுத்தால் ஒழிய கிழிக்கவே முடியாது. என்ன செய்ய முடியாது? அதுதான் எபிரேயக்காரர் சொல்கிறாரு, அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும். படிங்க. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. படிங்க எல்லாரும். 5, 8, 9 படிங்க. மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இச்சையை விட்டு. ரெண்டாவது நல்ல கோணிங்க, அது தேவனோடு கூட அரசாட்சி பண்ணுற அந்த மகாபரிசு ஸ்தலம்தான் இப்போ வரப்போகிற புது எருசலேம். என்னது? குமாரனோடு ஆளுகை செய்யப்படுற இடம். என்னோடு கூட பாடுபடுகிறவன். இந்த அரசியல்வாதியை கஷ்டப்படாதவனுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுப்பாங்களா? 5 வருஷம்தான் ஆட்சி. யாருக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க கட்சியில்? லகுவாக அப்படியே இருந்துட்டு நான் எருசலேம் போயிடுவேன் அப்படின்றதுலாம் இல்லை. அதே சமயத்தில் இந்த பாடு கஷ்டங்களெல்லாம் சுமந்து தாங்கக்கூடிய பலனையும் கிருபையும் தேவன் தருவார். ஹல்லேலூயா. பவுல் என்ன சொன்னார்? நல்ல போராட்டம். என்னது? இப்போ அதே பவுல் சீஷரை திடப்படுத்தி ஒரு உண்மையை சொல்கிறார். புது மக்களுக்கு சபையை ஸ்தாபிச்சு அப்போஸ்தலர் 14 நாம் அநேக சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே அநேகரால். வசனத்தின் நிமித்தம் என்ன வரும் உங்களுக்கு? இயேசு பிரசங்கமே. வசனத்தின் நிமித்தம் சோதனை வரனார். என்ன சொன்னார் சொல்லுங்க? என் நாமத்தின் நிமித்தம் அநேகரால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம். உலகம் உங்களை பகைக்கிறது முன்னாடி என்னை பகைத்தது என்று எண்ணுங்கள். உங்களை பகைக்கும். உங்களை ஒரு சிலரை பிடித்து கொண்டு காவலிலே போட்டு அடைப்பார்கள். சொன்னாரா இல்லையா? ஏசுநாதர் எங்கன்னா லகுவா நீ வந்துடுவேன்னு சொன்னாரா? ஏசுநாதரும் சொல்ல, அப்போஸ்தலரும் சொல்ல. லகுவா சொல்கிறோம் யாருன்னா
கொள்ளை அடிச்சு கோடி கோடியாக சேகரம் பாருங்க. கிறிஸ்தவத்தில் ஏமாத்துறான் பாருங்க ஆத்மாவை. எவன் விட்டு சர்ச்சினுடைய ஆத்மாலாம் கீழ்ப்படியாத ஜனம் அங்கே போவோம். அவன் உபதேசங்கள் இதோ ஜெய கிறிஸ்து தட்டைகளை ஒட்டைக்கிறவர் முன்னாடி போகிறாரு, எல்லாத்தையும் உடச்சி போட்டு போயிட்டார், நீ தண்ணி அடிச்சிக்கினே பின்னாடி போகும். யார் போகிறாரா? உடனே ஒரு பொம்பளை கட்டு ஆண்டவரே, கட்டு ஆண்டவரே. என்னத்தை கட்ட போற நீ? கட்டுற ஆண்டவரே கட்டா. இவங்க சொல்ற கட்டுக்கெல்லாம் பார்த்தா பிசாசே உலகத்தில் இருக்க முடியாது. இவங்க சொல்ற கட்டுக்கள் பார்த்தா யார் இருக்க முடியாது? குருட்டாட்டமான ஒரு பக்தி. அதுக்கு என்னன்னா ஜனங்க மெய்ப்புக்கு அடங்கலை. யாருக்கு? மெய்ப்புக்கு அடங்கலை. ஞானமானதுக்கு தன் இதயத்தை சாய்க்கலை. அதனால் வஞ்சகமான போதனைக்கு அவங்களுக்கு இடம் அளிக்கப்படுகிறது. நீங்களும் உஷாராக இருக்கணும். ஏசுநாதனும் லகுவாக சொல்லலை. அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவில்லை 100 கிலோவோடு என்கிட்ட வாங்க, நான் ஒரு 20 கிலோ உனக்கு தருவேன்னார். தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 11:28 வாசித்து பாருங்க. உன் நுகத்தை நான் எடுத்துடுறேன், இப்போ யார் நுகத்தை வைக்கிறேன்? அப்போ சொல்றார், பயப்படாத. நுகனா சுமையா? என்னது சுமை? வைக்கிறேன். என் நுகம் வெயிட் மிதவாயும் என் சுமை. என்ன சொன்னாரு? இப்போ இது மாதிரி புது மக்களுக்கு பேசினா வருவாங்களா? அதனால அந்த போர்ஷனை மறைச்சிட்டு என்ன பேசுறேன் நான்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே என்னிடத்தில் வாருங்கள், நானும் அதனால ஜாலியாக அப்படியே துணுவிட்டு ஊரை சுத்தலான்னு நினைக்காத. கடவுளுடைய சத்தியத்தில் வாழ்வதும் நுகம் சுமைதான். ஆனால் இது லாபகரமான சுமை. ஆனால் வலியில் 2 வலி இருக்குது. சுகமான வலி, சொல்லுங்க. வேதனையான வலி இருக்குது, சுகமான. இந்த சுமை எனக்கு, என் ஆத்மாவுக்கு சுகமான சுமை. சொல்லுங்க. இப்போ நான் நல்லவனாக இருந்து பரிசுத்தவானாக இருந்தால் கூட பாடு இல்லைன்னா எனக்கு எருசலேம் இல்லை. சொல்லுங்க, சொல்லுங்க. பாடு இல்லை என்றால் எருசலேம் இல்லை, ஆளுகை இல்லை. பாடு இல்லை என்றால் மகிமை இல்லை. யாருக்கெல்லாம் மகிமை வேணும்? எருசலேம் மேலே கை தூக்குங்க பார்க்கலாம். அப்போ பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி? என்ன நான் எவ்வளோ நேரம் தான் செய்தேன்? என்ன நான் ஒண்டியே பண்ணுமா? நாங்கள் கடவுள் புண்ணியத்தில் 35 வருஷத்தில் இந்த ஊழியத்தில் வந்தால் நான் செய்யாத வேலை இல்லை. எத்தனையோ சபைக்கு ஒயரிங்கு ப்ளம்பிங் பண்ணி கொடுத்துக்கிறேன். அதுக்கு மரியாதை தான் ஹெல்ப்பர். எனக்கு நாள் கணக்கில் செய்ய மாட்டோம், டக்கு டக்கு டக்குன்னு செய்வோம். ஜெயராஜன் கூட கேள்விப்பட்டிருப்பார், நாங்கள் ஒயரிங் பண்ணி கொடுத்தா எல்லாம் பண்ணோன்னு. கேள்விப்பட்டிருப்பீங்களா? சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-10 சபைக்கு அடிப்படை வேலை செஞ்சுட்டு தான் அப்புறம் சபை ஸ்தாபிக்கிற ஊழியத்தில் இந்த பில்டிங்க்கு இது வரைக்கும் போகிற வரைக்கும் வேலை செஞ்சுருக்கிறேன். என் கரங்கள் உழைச்சிருக்குது. வருத்தத்தோடு இல்லை, அது ஸ்பர்ஜனுக்கு தெரியும். தெரியல உங்களுக்கு? பக்காவாக 2 மாதம் வேலைக்காரனாய் திரும்பி என் தோல் கருக்க வேலை செஞ்சுருக்கிறேன். யாரையும் மனம் கசந்து நீ வரலையா, இந்த எங்கே போயிட்டான் அந்த பவுல், என்னப்பா நான் மட்டும் இந்த சர்ச்சை கஷ்டப்படுறேன், நீங்கள் யாரும் வரலையப்பா அப்படின்னு யாருக்கிட்டே நான் கேட்டிருக்கிறேன். நான் சொல்லுங்க. நான் படுவேன், சந்தோஷமாய் படுவேன், மனுஷனுக்கென்று இல்லை தேவனுக்கென்று. ஹல்லேலூயா. எத்தனையோ பிரயாசம் நடந்து சென்று காடு மலை மேடு நற்செய்தியை சொல்லியிருக்கிறோம். யாருக்காக? ஏன்னா இந்த சத்தியங்கள்லாம் அப்பயே புரிஞ்சிருச்சு. பாடுபடாமல் மகிமை இல்லை. சொல்லுங்க. பாடுபடாமல் ஆளுகை இல்லை. சொல்லுங்க.
பாடுபடாமல் எருசலேம் இல்லை. ஹல்லேலூயா. படிச்சீங்களா இல்லை இந்த வசனத்தை? படிங்க எல்லாரும். தேங்க்யூ லார்ட். இப்போ லாஸ்ட்டாக ஒன்று எழுதிட்டு, இப்போ இந்த கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. திஸ் இஸ் த வே. என்னது? இதுதான் வே. அது என்ன வே சொல்லுங்க? என்ன வழி? இப்போ எல்லாரும் இயேசுநாதர் தாங்க அந்த திரைசிலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், கரெக்ட் தான். திரைசிலை அவர் தான். அவர் எதை கிழித்தார்? சரீரம் கிழிக்கப்பட்டது, முள்முடி சூடப்பட்டது, அநேக உபத்திரவங்கள் அடைந்தார், நிந்தை ஏற்றார், துக்கங்களை சுமந்தார், அவமானத்தை அடைந்தார். அதுக்கு நீ ரெடியா ஊழியக்காரனே? பரிசுத்தவாட்டிய பரிசுத்தவானே, சகிப்போடு சந்தோஷமா நீ ரெடியா? என்ன அவ்வளோ விளையாட்டா? எருசலேம் போயிடுவேன், சீயோன்னு போயிடுவேன்னு வெண்வஸ்திரம் போட்டு உட்காந்துட்டா உன்னை கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்களா? கனவு அது. என்னது கனவு? என்னது? எருசலேம் என்ற இடமே ஆளுகை. சொல்லுங்க. ரின்னிங் அத்தாரிட்டி ஆஃப் த கிரைஸ்ட். அது எல்லாரையும் சேர்க்க மாட்டார், அவரோடு பாடுபட்டாதான். முதல் பரிசுத்தமாக வாழ பழகு பரிசுத்த ஸ்தலத்தில். அதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் சத்தியத்தெல்லாம் உறுதியாக உண்மையாக இருக்கிறியான்னு பார்த்துக்க. இது மாதிரி ஸ்டெப்பாக பார்த்துன்னு வாங்க. நாளைக்கு இதனுடைய ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். இன்னொன்று நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் ஜெருசலேம், இப்போ நான் ஜெருசலேம், இப்போ நான் 4 பேரோடு சேர்ந்து பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டியோடு சேர்ந்து வாழ தரல, பேச தரல, ஊழியம் பண்ண தெரிலன்னா ஐ எம் டிஸ்குவாலிஃபைடு. யார்? நான் டிஸ்குவாலிஃபைடு. நாளைக்கு அதை நம்ம பார்ப்போம். இப்போ கடைசியாக இந்த அளவு மட்டும் நீங்கள் எழுதி வச்சிங்க. 4 சைடும் 15 15 போட்டிருக்கோம் பாருங்கள். 4 சைடும் 15 15னா பூரணம். சொல்லுங்க. முதல் பரிசுத்தத்தின் பூரணம் 2 கொரிந்தியர் 7:1. அடுத்தது ரோமர் 12:2 தேவ சித்தத்தின் பூரணம். மூன்றாவது 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. யாக்கோபு 2:22 விசுவாசத்தில் பூரணம். இப்போ தேவ சித்தத்தை நீங்கள் செய்வீங்க, நன்மை பிரியம் செய்வீங்க, ஆனால் பூர்ண தேவ சித்தம் தான் அது. பாடு. சொல்லுங்க. போராட்டம், துக்கம், உபத்திரவம் இதெல்லாம் சகித்து தேவ வசனத்தையோ கைக்கொள்வதையோ ஊழியத்தை நிறைவேற்றுவதோ பூரண தேவ சித்தம். அல்லேலூயா.